பெருமை உள்ளவனை பார்க்கிறோம், பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லி. அப்போ நம்ம இடத்துல என்ன இருக்கக்கூடாதான், பெருமை இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படி இருக்கிறாரா, பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, இங்கே பொறுமையாய் இருக்கிறவளை பாக்கியவான்கள் என்கிறோமே. ஏன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். யோபினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்பொழுது அடிக்கடி நாம் அந்த யோபின் புஸ்தகத்தை திருப்பி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, 1வது அதிகாரத்திலே அவன் வைத்த ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை அப்படியாய் ஆசீர்வதித்திருந்தார். அந்த முதல் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா, அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாய், அவன் தன் சரீரத்திலே வியாதியோடு என்ன பண்ணுகிறானா, அவன் அமர்ந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதல் அதிகாரத்திலே அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாய் இருக்கிறான். தொடர்ந்து நீர் அங்க படித்துக்கொண்டே நீங்க வரும்பொழுது அந்த ஆசீர்வாதத்துக்காக அவன் என்ன பண்ண, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் வேதம் சொல்லுகிறது. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு என்ன பண்ணலையா, பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி முதல் அதிகாரம் கடைசி வசனத்திலே நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம், குறைவுகள் வரும்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம், தேவனுக்கு விரோதமா என்ன பண்ணுகிறோம், முறுமுறுக்கிறோம், ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டார் என்று சொல்லி. ஆனால் யோபு பார்த்தீங்கன்னா தன் வாழ்க்கையிலே அவன் என்ன பண்ணலையா, தேவனை குறித்து அவன் குறை சொல்லவில்லை. பாருங்க, ஒரே நாளிலே எல்லாவற்றையும் இழந்தவனாய் நிர்கதியாய் நின்ற ஒரு யோபுதான். அவன் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த இடத்திலே கூட அவன் என்ன பண்ணுகிறானா, தேவனை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தேவ ஜனங்களாய் கூட நம்ம வாழ்க்கையிலே எது நடந்தாலும் நம்ம என்ன சொல்லணுமா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தர் என் வாழ்க்கையில எதை அனுமதித்தாலும் அதை என் வாழ்க்கையிலே நன்மைக்காகவே அனுமதிப்பார். அல்லேலூயா. அவரிடத்திலே ஒருபோது என்ன வராது, தீமை வராது. யோபுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஆண்டவர் எனக்கு எதை அனுமதித்தாலும் அது என் வாழ்க்கைக்கு நன்மையாதான் இருக்கும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் அவனுக்குள்ளா இருந்தபடினாலே, அந்த பொறுமை அவனுக்கு இருந்தபடினாலே பார்த்தீங்கன்னா 42வது அதிகாரத்திலே தான் இழந்து போன எல்லாவற்றையும் யோபு இரட்டத்தனையாய் திருப்பிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய காரியங்கள், அப்போ நம்ம கடந்து போகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று சொல்லி நாம் பிரச்சனைகளை நோக்கி பார்க்காதபடிக்கு, அந்த நெருக்கங்களை நாம் பார்க்காதபடிக்கு, நம்மை உண்டாக்கின தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி போட்டு நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பொறுமை நமக்கு மிக அவசியமாய் இருக்கிறது.